ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இப்போ எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பல்லத்தின் ஸ்தோத்திரம் ராஜா. பா, இந்த வாய்ப்பு கொடுத்த தயவுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, உங்களுடைய வார்த்தையை பேச போக எனக்கு தகப்பனே அப்பா எந்த ஒரு பயமும் இல்லாதபடி பேச தேவன் தாமே என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படையாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவநல தகப்பனே, ஆமென். இந்த இடத்துல வந்து நிற்கவே பயமாக இருக்குது. தானும் சொன்ன மாதிரி தான், இது எல்லா இடத்துல எதனால பேசிடுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நிற்கும்போது என்னமோ பயமாகவே இருக்குது. ஏன்னா வந்து தேவனோட வார்த்தையை பேசுறதுனால அந்த பயம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு தப்பும் இல்லாமல் நம்ம பேசணுன்றதுக்காக தான் அந்த ஒரு பயம் நமக்கு வருது. எனக்கு வந்து நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கொடுத்த நான் பேசியிருந்தேன். அந்த நாள்லேயே வந்து நான் வந்து ஜபோன்ற அந்த டாபிக் நான் எடுத்துட்டேன். நம்ம கொடுக்குறப்ப இதை நம்ம பேசணுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிற இருந்தது. எனக்கு நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி தான் வந்தோம். சுத்தமாக வந்து எடுக்கவே முடியல என்னால். எடுத்ததை கூட எடுத்து நம்மளால் பார்க்க முடியல என்னால். காலையில் என் தங்கச்சி காலையில் வந்து 5 மணி தான் போனாங்க. சார் அவங்களும் 1 வருஷம் கழித்து தான் வந்தாங்க. இந்த பொண்ணையும் போவேண்ணா, நீ இருந்துரு, நான் ஒரு நாள் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி, நான் அவளும் வரல. சரி, நான் அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டேன். நான் அவங்க 5 மணிக்கு அப்படி கிளம்புனாலே இல்லையோ எடுத்து டக்குன்னு நான் எடுத்ததெல்லாம் கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். நான் சங்கீதம் 20:1, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. ஆமாம், ஆபத்து நாளில் வந்து கர்த்தர் நமது ஜபத்தை வந்து கண்டிப்பாக கேட்பார். எப்படி கேட்பார்? நம்ம வந்து ஜெபிக்கணும். எல்லா வேலையும் நம்மளால் ஜெபிக்க முடியலனாலும் அதிகாலை ஜபம் வந்து ரொம்ப முக்கியம். சங்கீதம் 5:3 படிங்க. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன். காலையில் வந்து விடிய காலையில் எழுந்து நம்ம வந்து ஜபம் பண்ணாதான் அவர் வந்து நம்மளோட சத்தத்தை வந்து அவர் கேட்பார். கேட்டு தான் அது நமக்கு வந்து எதிரே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நமக்கு முன்னாடியே நம்ம அந்த டைமுக்கு நம்ம எழுந்து ஜபிக்கிறவங்களாக இருந்தால் நமக்கு முன்னாடியே அவர் வந்து நமக்கு ஆயத்தமாக அவர் கர்த்தர் இருப்பார். சங்கீதம் 88:13. நானோ கர்த்தாவே, காலையில் அதிகாலையில் நம்ம வந்து ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பமும் வந்து அவரோட சன்னதியில் வந்து போய் சேரும். நம்ம வந்து விடிய காலையில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பம் தான், ஒவ்வொரு ஜபமும் தான் நமக்கு வந்து வாழ்நாளில் ஒரு நாளும் நம்மளை வந்து வழி நடத்துகிற ஜபமாக நமக்கு இருக்குது. பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். நம்மளுக்கு என்ன, நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம். நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம வந்து எதுக்கும் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. எல்லா சூழ்நிலையும் வந்து ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம வேண்டுதலை வந்து தேவனுக்கு வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தும் போது தான் அவர் வந்து நம்ம எல்லா சூழ்நிலையும் அவர் வந்து நம்மளை வந்து மீட்கிறவராக இருக்கிறாரு. யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் மட்டும்தாங்க செய்ய முடியும். நமக்கு எவ்வளோ பிரச்சனை போராட்டம் எவ்வளோ இருந்தால் கூட அவர் சமூகத்தில் நம்ம வந்து முட்டி போட்டு ஜெபிச்சோன்னா அவர் நம்ம மனுஷனால் முடியாது எந்த ஒரு காரியமும், தேவனால் தான் எல்லாமே முடியும். நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜெபிச்சோன்னா எண்ணி முடியாத அதிசயமான காரியம்லாம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. மார்க் 11. மார்க் 11:24-26. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறேன், நம்ம ஜபத்தில் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ ஃபஸ்ட்டே வாசிங்க அந்த வசனத்தை.
ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நம்ம எவைகளை நம்ம வந்து கேட்குறோமோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம வந்து மற்ற யார்கிட்டயாவது நம்ம சண்டை போட்டிருப்போம், யாருன்னா நமக்கு விரோதமாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. நான் கூட யாருன்னா சண்டை போட்டேன்னா அது கஷ்டமாக இருக்கும் எனக்கு. என்னடா நம்ம சண்டை போட்டுட்டுமே அப்படின்னு சொன்ன ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா எப்படியாவது நான் வந்து அவங்ககிட்ட நான் பேசிடணும், அவங்க வந்து என் மேலே வந்து அவங்க நம்ம ஜெபம் பண்ணும்போது மற்றவங்க நம்ம வந்து அவங்கள மன்னிக்கலைன்னா ஆண்டவர் எப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பையும் அவர் மன்னிக்கிறவராக இருப்பார். அதனால நம்ம எந்த ஒரு காரியத்திலும் நம்மளை வந்து மற்றவங்கள வந்து நம்ம ஃபஸ்ட்டு மன்னிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தேவன் வந்து நம்மளை மன்னிக்கிறவராக நமக்கு இருப்பார். சங்கீதம் 39:12 கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிக்கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரிதேசியுமாய் இருக்கிறேன். ஆமென். கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு சத்தமிடும் செவி கொடும் அப்படின்னு கேட்பா. என் கண்ணுக்கு மௌனமாக இராதையோ. அவர் வந்து மௌனமாக இருக்கிற தேவனே கிடையாது. நம்ம அழுது நம்ம ஜெபிச்சோன்னா கண்டிப்பாக வந்து ஏசப்பா நமக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன சாட்சி பார்த்தீங்களா, அவங்க வந்து கண்ணீரோடு ஜெபிச்சிருக்காங்க. ஜெபிச்சனால தான் அவங்களுக்கு வந்து அந்த கல்யாணமும் நல்லபடியாக நடந்திருக்குது. அவங்க வீட்டுக்காருக்கு அந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அந்த சாட்சி கேட்குறப்போ எனக்கே ரொம்ப இதுவாக இருந்தது. நான் கூட ஒரு காலத்தில் வந்து ரட்சிப்புக்குள்ளே வராதப்பவே நான் வந்து ஜெபிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் என்னை பற்றி நான் கொஞ்சம் பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்னை பற்றி. எங்கள் வீட்டுக்காரர் காணாமல் போயிட்டு ஒரு வாரம் கிடைக்கவே இல்லை. அப்போ வந்து ரொம்ப அழ சாப்பிடவே முடியாது, ரொம்ப அழுவேன். அப்போ வந்து நான் ஒரு இடம் போயிட்டுருக்கப்ப ஒருத்தவங்க கிறிஸ்டியன் தான். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நீ வந்து பாஸ்டிங் இருந்து ஜெபிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் வந்து கிடச்சிருவார், எங்கே இருக்கிறாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து ஒரே என்ன பண்ணுறதே எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு வாரம் ஆகுது நம்ம வீட்டுக்கே வரல, என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு. அப்போ வந்து நான் வந்து டிவியில் வந்து இந்த ஜெபிப்பாங்க, அந்த ப்ரோக்ராம் வந்து போட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஜெபிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் யார் துக்கமாக இருக்கீங்களோ அவங்க எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிங்கன்னா எனக்கு வரல, அழதான் வருது, கண்ணீர் தான் வருது, எப்படி ஜெபிக்கிறது எப்பப்பா எனக்கு தெரியாது. எனக்கு இன்றைக்கே எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாரு எனக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தான், கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிடச்சிட்டாராம், ஆனால் அவரான்னு தெரியல, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் நினச்சேன், ஒருவேளை எங்கேயும் இருக்கிறார் போல் அவர், ஆனால் உண்மை சொல்லலை, இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை. அப்போது அந்த பாருங்கள், அந்த கொஞ்ச நேரத்துலேயே தேவன் வந்து எனக்கு வந்து அந்த கண்ணீருக்கு வந்து பதில் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, எல்லா ஆலயத்தையும் சுற்றின்னு வரேன் நான், எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு என் கணவர் எனக்கு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆளையும் நான் சுற்றி வரேன். ஆனால் உண்மையுள்ள தேவன் வந்து நம்ம தேவன் மட்டும், ஏசப்பா மட்டும்தான். என்னோடய கண்ணீருக்கு வந்து அவர் உடனே பதில் கொடுத்து அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு காண்பிச்சார். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 41 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்கு வந்து நம்ம எப்பவும் வந்து பொறுமையோடு தான் காத்திருக்கணும். நம்ம எப்போ அவரோட பொறுமையாக காத்திருந்தோன்னு வச்சோன்னா அவர் வந்து என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். நம்ம வந்து எதுக்குமே நம்ம அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். இது கிடைக்கலன்னா ஏசப்பாக்கு வந்து அது விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அது கிடைக்காது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியும் எதனாலன்னு. நம்ம வந்து அதாவது வந்து நமக்கு அளவுக்கு மீறினது நமக்கு அது கிடைக்கணும், அதுக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஏசப்பா கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ வந்து என் பொண்ணு வந்து என்கிட்ட இது வேணும், அது வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஜபம் பண்ணிட்டோ இல்லை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஏசப்பா என் குழந்தை இது கேட்குறா, என்னால் வாங்கி கொடுக்க முடியல சொன்னால் அது சித்தமாக இருந்தால் கண்டிப்பாக ஏசப்பா வந்து நமக்கு அதை கொடுத்துருவார். அதனால் நம்ம வந்து பொறுமையோடு எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து பொறுமையோடு காத்திருக்கணும். சங்கீதம் யோபு 42:10
யோபு தன் வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனியாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு வந்து தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றி அவருக்கு என்ன பண்ணாராம்? இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார். அதுலேயே 12 படிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமென். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஹல்லேலூயா. யோபு தன்னோட சிநேகிதனுக்காக வேண்டுதல் செஞ்சனால அவர் வந்து 1000 மடங்கு வந்து இரட்டை தனியாக வந்து அவர் ஆசீர்வாதத்தை அவர் வந்து பெற்றார். லூக்கா 18 1 7. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியானவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அந்நீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு உவமையாக இப்படி சொல்லியிருக்காரு ஏசப்பா. நமக்கு வந்து நிறைய ஜெபம் இருக்கும். போன வருஷம் வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சிட்டே இருந்துகிட்டே வருவோம். நம்ம ஏன்னா புது வருஷம் தொடங்கினோன்னா அந்த காரியம் வந்து நமக்கு நிறைவேறலைன்னா அந்த ஜெபத்தை அந்த வருஷத்துலேயே மூட்டை கட்டி அப்படியே தூக்கி பரண மேலே தூக்கி போட்டுருவோம் நம்ம. ஆனால் அப்படி இல்லாமல் அதே ஜெபம் நமக்கு என்ன வேணுமோ அந்த ஜெபத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோன்னா ஏசப்பா வந்து அந்த காரியத்தை வந்து நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஆனால் நம்ம வந்து போன அந்த எது வேணும்னாலும் நம்ம வந்து ஏசப்பா கிட்ட வந்து நம்ம கேட்கணும். நம்ம ஏசப்பா இந்த காரியம் எனக்கு நடக்கணும். ஏன்னா அந்த காரியம் நமக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு தாமதமாகுதுன்னா அதில் ஏதோ ஒரு வந்து சிக்கல் இருக்குது. அதை வந்து ஏசப்பா எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு வந்து ஜெயமாக அவர் வந்து மாற்றி கொடுப்பாரு. எந்த ஒரு ஜபமாக இருந்தாலும் அந்த ஜபத்தை நீங்கள் விடாதீங்க. நீங்கள் போன வருஷம் இல்லாமல் அதுக்கு முன்ன வருஷம் எந்த ஒரு ஜபமாக இருந்தாலும் நீங்கள் நிறுத்தியிருந்தீங்கன்னா அந்த ஜபத்தை இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து தொடங்குங்க. தேவன் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜபத்தை வந்து ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாரு. தானியேல் 6 10-11. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் வந்து இந்த மாதிரி வந்து அவரை அந்த ராஜாவை மட்டும்தான் வந்து சேவிக்கணும்னு சொல்லிட்டு வேறு எந்த ஒரு கடவுளையும் எந்த ஒரு தெய்வத்தையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உத்தரவு போட்டுடுறாங்க. இருந்தாலும் வந்து தானியேல் என்ன பண்ணார்? தானியேல் வந்து எத்தனை வேளை ஜெபிப்பார்?
ஆனாலும் அந்த கட்டளை போட்டு அப்புறமா அவர் யாருக்கும் பயப்படாமல் அவர் வந்து அவரோட மேல் அறையில் வந்து அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஏன் பயந்துருக்கலாம்ல, நம்ம உயிருக்கு ஆபத்து நமக்கு இருக்குது, நம்ம ஜெபம் பண்ணால் நமக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, நம்ம ஜெபம் அதனால் அவர் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம்ல. அவர் வந்து அந்த பயப்படாமல் அந்த தேவனை மட்டும் நம்ம தேவனை நம்ம கும்பிட்டனால மட்டும்தான் அவரை வந்து சிங்கக்கேபியில் போடும்போது யார் ஃபஸ்ட்டு காப்பாற்றினது? தேவன் தானே தேவதூதர்களை அனுப்பி காப்பாற்றுறாரு. அப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல பயந்துருந்தோன்னா அவர் வந்து அந்த 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 இடத்துல அவர் தப்பிச்சிருப்பாரா? கண்டிப்பாக அவர் வந்து இறந்துருப்பார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்காகவோ நம்ம யாருக்காகவோ நம்ம வந்து ஜெபிக்கிறத விடக்கூடாது. இப்போ எங்கள் கம்பெனி வந்து முஸ்லீம் கம்பெனி தான். ஆனால் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்துஸு கூட அவங்க எல்லாமே பண்ணுறதுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. கிறிஸ்டியன் மட்டும் வந்து எதுவுமே வந்து லீவு கிடையாது. அதே மாதிரி வந்து நம்ம பாஸ்டிங்கோ இந்த மாதிரி ஜெபம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் விடவே மாட்டாங்க அவங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வந்து அலோ பண்ண மாட்டாங்க அவங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவேன், நான் இந்த மாதிரி டீ டைமு அது மாதிரி இந்த மாதிரி நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது டீ டைம் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன், சைலண்ட்டாக உக்காந்துட்டு நான் பாட்டுட்டு ஜெபம் நமக்குள்ளே நம்ம ஆண்டவர் வந்து நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்ம ஏன் வந்து நம்ம இது பண்ணணும். அதனால் பொறுமையாக நான் வந்து ஜெபம் பண்ணி எங்கள் கூட ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, அவங்களும் கிறிஸ்டியன் தான். அவங்க சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க, நமக்கு மட்டும்தான் கிடையாது, நம்ம கிறிஸ்டியன்ன்றனால நம்ம அப்படியான்னு சொல்லிட்டு. இல்லை அப்படிலாம் கிடையாது, ஆண்டவர் எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்கு தான் அவர் செய்வார் அப்படின்னு நான் சொன்னேன். நீதிமொழிகள் வந்து 2:12. அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும். நீதிமொழிகள் 2:12. அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும். அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பிவிக்கப்படுவாய். ஆமென். நம்ம ஒவ்வொரு ஜபமும் நம்ம வந்து டெய்லி வந்து ஜபிக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து 3 வேளை நம்மளால் கண்டிப்பாக ஜெபிக்க முடியாது. நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம எல்லா சூழ்நிலையும் வந்து கர்த்தர் நம்மளை வந்து தப்பு வைப்பார். கர்த்தர் தான் நேசிக்கிற புத்திரை வந்து சிச்சிக்கிறத போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவங்களுக்கு வந்து அவனை வந்து சிச்சிப்பாராம். மனுஷன் வந்து யாருக்கு இப்போ வந்து நான் வந்து என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து அவளை வந்து நான் வந்து சிரிச்சுப்பேன். ஏன் நீ வந்து தப்பான பாதையில் போகக்கூடாது அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேம்மா. எல்லாருமே அப்படி தான், நான் மட்டும் இல்லை, எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தான். அந்த மாதிரி தான் வந்து ஏசப்பா வந்து நம்மளை வந்து நம்ம எதனா ஒரு தப்பான பாதையில் நம்ம போனோன்னா அவர் வந்து கண்டிப்பாக நம்மளை சிரிச்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அது வந்து நோயாக இருக்கலாம், ஒரு பண கஷ்டமாக இருக்கலாம், எதுவாகவும் கூட இருக்கலாம். அதனால வந்து நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து கர்த்தரை வந்து நம்ம மறக்கவே கூடாது. எந்த ஒரு நாள்லேயும் எல்லா வேலையிலும் வந்து ஏசப்பா வந்து நம்ம நினைக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்கணும். ஜெபமே வந்து ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.